بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன்கிழமையில் நடைபெறுகிற இந்த வார கேள்விகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் யார் என்னென்ன கேள்விகளை கேட்கிறார்கள் என்பதனை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம் வரமத்துல்லாஹி. நான் யாசின் பேசுகிறேன், மயிலாப்பூர்லேருந்து. இப்போ அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் உடையவருக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்ட்டான். சரி, இப்போ நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் நம்ம அதிகார வர்க்கத்துக்கு தான் இருக்கு, கீழே தான் நம்ம இருக்கிறோம், அவங்க கட்டுப்படணும். சரி, மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு. சரி. ஆனா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியில்லை அப்படிங்கிற பொழுது, அதாவது மக்களுக்கு மத்தியில் வெறுப்பான ஒரு பேச்சுக்கள், ஆட்சி அதிகாரம் பண்ணக்கூடியவர்களை மக்கள் கிட்ட வெறுக்கும் பொழுது, அப்ப அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் பொழுது அதிகாரத்தை நம்முடைய கையில் எடுத்துக்கலாமா? ஏன்னா தொடர்ச்சியாக நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் கடுமையாக வெறுக்கிறாங்க, லூசுத்தனமான திட்டங்கள்லாம் போடுறாங்க. இது மக்களுக்கு மத்தியில கடுமையான வெறுப்புகளை உண்டாக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களே சரியில்லை அப்படிங்கும் பொழுது இப்ப நம்ம அந்த அதிகாரத்தை எடுத்துக்கலாமா? அல்லாஹ் சொல்றான், அதிகாரம் உடையவர் கட்டுப்படுங்கள், அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களே சரியில்லையே அப்படிங்கும் பொழுது. சரி, அதாவது அதிகாரத்தில் உடையவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதிகாரத்தில் உள்ளவங்க சரியான வழியில் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான வழியில் இல்லை, தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் வரும். சில நேரங்களில் அவங்க போடக்கூடிய திட்டங்கள் சரியாக போடலை அப்படி வரலாம், அல்லது அவங்க ஒரு குறிப்பிட்ட சாராரை இலக்கு வச்சு அவங்களுக்கு அநீதம் செய்வதற்கு பயணிக்கிறாங்க அப்படி வரலாம். இப்படி அதில் பல வகைகள் இருக்கிறது. இதில் அவர் கேட்க வர்றது, இப்போ நம்ம குறிப்பிட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை கையில் எடுக்கிறது, அவங்கள தாக்குறது, இந்த மாதிரி செய்கிறாங்களே. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நாம் அதிகாரத்தை கையில் எடுக்கலாமா? நாம் அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவங்க அடிக்க வந்தாங்கன்னா நம்ம பதிலுக்கு அடிக்கிறது. சட்டப்படி அவங்க கையில் அதிகாரம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? முறையாக நீதிமன்றத்துக்கு போய் அவங்கள்ட்ட புகார் சொல்லி அவங்க வழியாக நமக்கு ஏற்பட்ட அந்த அநீதிக்கு நியாயத்தை வேண்டுவது, அது சட்டப்படியானது. நாமளே அதிகாரத்தை கையில் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த உடனே நாமளும் மல்லுக்கு நின்று என்ன உண்டுன்னு பார்த்துடுறது. இதை நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுலாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா சட்டத்திலேயே உங்களுக்கு சில விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உங்களை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தால் அப்போ நீங்கள் உங்கள் எதிராளியை தாக்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. இப்போ கொலை பண்ணுறதுக்காண்டி வர்றாங்க, ஒரு திட்டம் போட்டு ஒரு கும்பலாக வர்றாங்க, எல்லாம் தாக்குறாங்க. அப்போ உங்கள் உயிரை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நேரத்தில் வந்தவனை அடித்து காலி பண்ணுனா சட்டத்தின்படியே செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதிகாரத்தை ஒன்றும் கையில் எடுக்கலை. கையில் எடுக்கவில்லை என்றாலும் சட்டமே உங்களுக்கு அனுமதி கொடுத்துருச்சு, நீ தாக்கு. அப்போ சட்டத்தின்படியே அதை நீங்கள் செயல்படுத்தலாம். இந்த மாதிரி எதில் நாம் வரம்பு மீறுவது, எதில் மீறக்கூடாது என்பதை பார்த்து, பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு செய்தியை சொல்லிட முடியாது. என்னென்ன காரியங்களை வரம்பு மீறுறாங்க, அதில் நாம் வரம்பு மீறலாமா மீறக்கூடாதா? சில காரியங்களை போடுவாங்க, சரியாக இருக்கும், சரியாக இருக்கிற காரியத்தில் கட்டுப்பட்டுருவோம். தப்பான காரியங்கள் போடுறாங்க, தப்பான காரியத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சரி செய்ய வாய்ப்பு இருக்கும், அதுக்கு அந்த மாதிரி போயிட வேண்டியதான். அதுவும் வாய்ப்பு இல்லை, நேரடி களமோதல் அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த மாதிரி நேரத்தில் அதிகாரத்தை கையில் எடுத்து அந்த மாதிரி செயல்படுத்துவதற்கு சட்டத்திலேயே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய சட்டமே அதை அனுமதிக்கிறது. அதனால் அதுவும் அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுங்கன்றதுக்குள்ள நம்முடைய அதிகாரமாக நம்முடைய சட்ட புத்தகம் தான் இருக்கிறது. அந்த வகையில் நாம் குற்றவாளிகளாக ஆக மாட்டோம். ஹலோ, அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஆய்மூர்லேருந்து சாதிச்சேன். பெண்ணோட அழகு வந்து கணவருக்கு மட்டும்தானே சேரும், அலங்காரங்கள் வந்து கணவருக்கு மட்டும்தான் பண்ண செய்யும். இப்போ ஒரு விருந்து அப்படிங்கும் போது நம்ம வந்து அலங்கரித்து போறது வந்து பாவமா? அதாவது பெண்கள் அலங்கரித்து கொண்டு பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாமா? ஏன்னா அழகு அலங்காரம் எல்லாம் கணவருக்கு மட்டும்தானே நாம் காட்டணும். இது மாதிரி இப்போ நிகழ்ச்சிகளுக்கு திருமண வீடுகளுக்கு போகும்போது செய்யலாமான்னு கேட்குறாங்க. அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி போகும்போது தான் அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீங்க என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் இல்லாத நேரத்தில் உங்கள் குடும்ப பெண்கள் இருப்பாங்க, அல்லது நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, பெண்கள் மட்டுமே இருக்கிற சபையாக இருக்கிறது, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் அலங்கரித்து கொள்றதுல ஒன்றும் மார்க்கத்தில் தப்பு கிடையாது. மார்க்கத்தில் எது தடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி உங்களுடைய நெருங்கிய தந்தை இருப்பாங்க, அண்ணன் தம்பிமார் இருப்பாங்க, அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் அலங்காரமாக இருக்கிறதுக்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி வர்றதுக்கு மட்டும்தான் தடை. ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறீங்க, ஹிஜாபோட போகிறீங்க, அங்கே போனதுக்கு பிறகு பெண்கள் இருக்கிற பகுதிக்குள்ளே போயிட்டு உங்களுடைய அந்த ஹிஜாபை கலைந்து விட்டு சாதாரண ஆடையில் அலங்காரங்களோட அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது எல்லாம் மார்க்கத்தில் தப்பு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். உடுமலைப்பேட்டிலிருந்து மன்சூர் பேசுறேங்க. அது தலைச்சான கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி கேட்கலாங்க. எப்படி கேக்குறீங்க? முதல் பொண்ணு முதல் பையன் கல்யாணம் பண்ணாங்களா? தாராளமா பண்ணலாம், மார்க்கத்துல எந்த தடையும் இல்லையே. எந்த தடையும் இல்ல. அம்மா அவங்க எல்லாம் பயப்படுறாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் வந்து அதுதான் கேட்க சொன்னாங்க. மார்க்கத்துல எந்த தடையும் கிடையாது. தாராளமாக தலைப்புள்ள ஆணும் தலைப்புள்ள பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதில் அனுமதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து நெல்லை மாவட்டத்துல வடமேல இருந்து பதில் பெற்று இருக்கேன். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நின்று தொட முடியாது, உட்கார்ந்து தொடலாம், உட்கார்ந்ததாவது படிச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. சரி, அதே மாதிரி நின்று தொடுறதுக்கு நடிக்கலா இருக்கவங்க வந்து நிறைய சட்டத்தை வந்து இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உட்கார்ந்து தொடுறதுக்கு படிக்கிறதுக்கும் நம்ம வந்து சட்ட வசூல சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத எனக்கு தெரியும். அதாவது நின்று கொண்டு தொழுவதற்குரிய முறையை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தான் நிற்கணும், இப்படி தக்பீர் கட்டணும், இப்படி குனியணும்னு. அது மாதிரி உட்கார்ந்து தொழும் பொழுதோ அதுக்கு என்ன விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்குறாங்க. சொல்லப்படலை. என்ன நிற்கிறதுக்கு இப்படி தான் முறையாக செய்யணும், அது முடியாதவர் தான் உட்கார்ந்து தொழுகிறாரு. உட்கார்ந்து தொழுகிற நிலையில் எதை எதை அவருக்கு நிற்கும் பொழுது செய்கிறதுக்கு சரியாக செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, எது முடியுமோ அதை அவர் செய்யட்டும். எதை முடியாதோ அவர் செய்யாமல் விட்டுற வேண்டியதான். ஏன்னா முடியலைன்றதுனால தானே உட்கார்றாரு. தக்பீர் கட்ட முடியும், அப்போ அமர்ந்து கொண்டு கரெக்டாக தக்பீர் கட்டிக்க வேண்டியதான். ருக்கு செய்கிறத பொறுத்த வரைக்கும் ருக்கு செய்ய முடியாது, சும்மா இப்படி தலை முட்டில் கை வச்சுக்கிட்டு குனிஞ்சிக்க வேண்டியதான். சில நேரத்தில் சஜிதா செய்ய சில பேருக்கு இயலும், அவங்க சஜிதா செஞ்சுக்க வேண்டியதான். அது சஜிதாவில் இருந்து எழுந்து உட்காந்துக்கலாம். சில பேருக்கு சஜிதா கூட செய்ய முடியாமல் போயிடும். அவங்க உட்கார்ந்த மாதிரியே சும்மா தலையை அசைத்து கொண்டு ஒரு சஜிதா செய்கிற மாதிரியான மனநிலையில் அந்த தஸ்பீஹை செய்து கொள்ள வேண்டியதான். உட்கார்ந்து தொழுவதற்கு என்று முறைகளை சொல்லித்தரல. நிற்க இயலாதவர் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இயன்றதை செய்யுங்கள், இயலாவிட்டால் குற்றமில்லை என்பதுதான் அதற்கான பொருள். வலைக்கும் அஸ்ஸலாம். விழுப்புரம் மாவட்டம் கங்கராபுரத்துல பேசுறேன். அப்பாஸ் பேசுறேன். என்னுடைய கேள்வி வந்து இந்த பயணத்துல நம்ம போறோம்ல, ஆமா, அந்த நேரத்துல வந்து டைமம் பண்ணும்போது முன் சீட்ல நம்ம அடிச்சு டைமம் பண்ணலாமா? அந்த மாதிரி பண்ணலாமா? அதாவது பயணம் செய்கிற நேரத்தில் தைமம் செஞ்சுக்குவோம். தண்ணீர் கிடைக்காது, தைமம் செஞ்சு தொலைத்தானே செய்வோம். இந்த தைமம் செய்கிற பொழுது பஸ்ஸில் முன் சீட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த புழுதிகள்லாம் படர்ந்துருக்கும், அதில் தைமம் செய்யலாமா, அல்லது பஸ்ஸில் உள்ள சீட்டில் அடித்து தைமம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி செய்ய முடியாது. தைமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, தூய்மையான மணலில் நீங்கள் தைமம் செய்யுங்கள். மணலில் தான், நல்ல சுத்தமான மணலில் தான் நீங்கள் தைமம் செய்யணும். அங்கே சுத்தமான மணலாக இருக்குது, வெறும் பிளாஸ்டிக் இருக்குது, தூசி இருக்குது, அதில் போய் நாம் தைமம் பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, மண்ணுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அது மணலாகவும் இருக்கலாம், மண் கட்டியாகவும் இருக்கலாம், மண் சுவராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி மண் அதிகமாக கொண்டு பயன்படுத்தப்பட்ட சுவர்கள் இருக்குது, அதில் நாம் தைமம் செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோமே, தொழுகை நேரம் வருது,
என்னதான் பண்ணுறது? ஒன்று அதை அனுசரித்து நாம் ஒது செய்து கொள்ளணும். ஏன்னா நம்ம 24 மணி நேரம் தொடர் பயணம்லாம் எங்கேயும் பண்ணுறது கிடையாது. எவ்வளவு தூர பயணமாக இருந்தாலும் நீங்கள் 5 நாளைக்கு பயணம் பண்ணினா கூட அங்கங்கே நிப்பாட்டிடுவாங்க. காலையில் நிறுத்துறது, மதியம் நிறுத்துறது, சாப்பாட்டுக்கு நிறுத்துறது, டீ குடிக்க நிறுத்துறது, இப்படியெல்லாம் நிறுத்தி தான் போவாங்க. அப்படி நிறுத்துகிற நேரத்தில் பாத்ரூம் போயிட்டு ஒது செஞ்சுட்டு அல்லது கீழே இறங்குற நேரத்தில் தைமம் பண்ணிட்டு அந்த தொழுகைக்குரிய நேரத்தை அனுசரித்து வந்துடணும். அப்படி இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் கையில் கொஞ்சம் மண்ணை வச்சுட்டு போயிருங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன ஒரு கவர் எடுத்துக்கிட்டு கவரில் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு பேக்கில் தூக்கி போட்டுட்டோம்னா தொழுகைக்குரிய நேரம் வரதா கவரை விரித்து உள்ளுக்குள்ள மணலில் கையடிச்சு தைமம் பண்ணிட்டு நம்ம தொழுகையை ஆரம்பித்து கொள்ளலாம். அதனால் நம்ம பஸ்ஸு சீட்டில், பஸ்ஸுடைய புழுதியில் அதில் எல்லாம் தைமம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்கம்மா. அதாவது ஈமான் எழுச்சி மாநாடுன்னு சொல்லி இங்க காயப்பட்டினத்துல 3 நாள் நடந்துச்சு. சரி. அதுல என்னன்னா 1980 வந்து கபூசியாரத்துலாம் கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ தௌஹீத் ஜமாத்துல உள்ளவங்க சொன்னாங்க. இப்ப வந்து நம்ம கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. இதைத்தானே நம்மளும் ஆரம்பத்துல சொன்னோம். இன்னைக்கு வந்து இதை இப்ப கூடும் சொல்லி சொல்றாங்களே. இப்படிதான் எங்களுடைய மதுரை மாநாட்டுல வந்து இத சொன்னாங்க. இப்ப அண்ணன் சொல்றவங்கதான் அன்னைக்கு சொன்னாங்க கூடாதுன்னு. இப்ப கூடும் சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. இப்படிதான் இருக்கும் எங்களுடைய பத்வாக்கள் எல்லாம். சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. நம்ம இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறது? காயல்பட்டினத்துல நடந்த ஒரு மாநாட்டுல வந்து இவங்க ஆரம்பத்துல வந்து கபறுகளுக்கு ஜியாரத்து போகக்கூடாது, பெண்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல சொன்னாங்க. பிறகு வந்து போகலான்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி தான் இவங்களுடைய எல்லா ஃபத்வாக்களும் இருக்கும், மாறி மாறி பேசுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் நாம் வெக்கமோ கூச்சமோலாம் படலை. நாம் வந்து ஒரு காரியத்தை சரி என்று நினைத்து சொல்லியிருக்கிறோம் ஒரு சில விஷயங்களை. அப்படி சொல்லிட்டு நம்ம சொன்னது சரியில்லை, அது தவறு என்று தெரிய வரும் பொழுது அதை நாம் திருத்தி இருக்கிறோம். அப்படி சில செய்திகளை சொல்ல முடியும். இதில் வந்து இப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படின்னா அப்போ மாற்றி மாற்றி பேசக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், அது தப்பாக இருக்குன்னு தெரியுது. அவங்களே மாதிரி இல்லை நம்ம சொன்னது தான், அல்லாஹ் என்ன சொன்னாலும் சரி, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் சரி, நாம் மாற்றக்கூடாதுன்னு இருக்கு சொல்றீங்களா? ஒரு மூமினுடைய பண்பு என்ன? எல்லா மனிதர்களிடமும் தவறு இருக்கிறது. தவறுக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் கிடையாது. நபிமார்கள்ட்ட கூட தவறு நடந்திருக்குன்னு குர்ஆன் சொல்கிறது. அப்படின்னா தவறு என்று தெரிந்த உடனே அதில் பிடிவாதமாக இருக்காதவர்கள் யாரோ அவங்க தான் நல்ல மூமின்கள். வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு, அவங்க செஞ்ச காரியத்தில் பிடிவாதமாக நிற்க மாட்டாங்க. தப்பு தான் தெரிஞ்சிருச்சா உடனே தங்களை திருத்திக்குவாங்க, மாற்றிக்குவாங்க. இன்னல்லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு, இறையச்சமுடையவர்கள் ஷைத்தானுடைய தீண்டுதலை உணர்கிற பொழுது விழித்துக் கொள்வார்கள். ஆகா தப்பு செஞ்சிட்டோம், இனிமேல் மாதிரி போயிடக்கூடாது, அப்படியெல்லாம் தன்னை திருத்திக்கிறவன் தான் நல்ல முஸ்லீம். நாம் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க விரும்புகிற காரணத்தினால ஆரம்பத்தில் தப்பாக சொன்னாலும் அதை நாம் திருத்திக்கிட்டோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பு தான்னு தெரியுது, நம்ம எவ்வளோ விஷயத்த சொல்லி காட்டியிருக்கிறோம், எல்லாம் தப்பு தான் ஒத்துக்குவாங்க. தனிமையில் போய் பேசினா ஒத்துக்குவாங்க, என்ன பண்ணுறது தப்பு தான், ஆனால் ஒரு நாள் சொல்லிவிட்டோமே திருத்தக்கூடாதும்பாங்க. எது சரி? அவங்கள மாதிரி திருந்தாமல் காலத்துக்கு தானும் கேட்டு பிறரையும் வழிகெடுக்கிற குற்றத்திலே இருக்கணும். அதனால அவங்க சொல்லக்கூடியது நமக்கு ப்ளஸ் தானே தவிர, நம்முடைய நேர்மையை நிரூபிக்கிற காரியம் தானே தவிர நம்மை குறைவுபடுத்துகிற காரியம் இல்லை. ஒன்று. சரி. ரெண்டாவது, நாம் ஏற்கனவே ஒன்று சொல்லி அதுக்கு பிறகு வேறொன்றை மாற்றிக்கொண்ட காரணத்தினால், தப்பாக சொல்லிட்டோன்னு திருத்திக்கிட்ட காரணத்தினால நம்ம பேச்சை கேட்கக்கூடாது, நம்ம சொல்றது எல்லாமே இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வதாக இருந்தால், அவங்க எந்தெந்த இமாம்களை எல்லாம் பின்பற்றுறாங்களோ அந்த இமாம்களும் அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க பின்பற்றுறது ஷாஃபி, உதாரணமாக காயல்பட்டினத்தை எடுத்துக்கிட்டா ஷாஃபிங்கிறாங்க. ஷாஃபி மதம் தான் அதிகமாக அங்கே நடைமுறையில் இருக்கிறது. அந்த ஷாஃபி இமாமே என்ன பண்ணுறாங்க, அவர்களே புத்தகம் தொகுக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது பின்னால் சொன்னதுன்னு சொல்லிட்டு ஷாஃபி இமாமுடைய கருத்துக்களில் கதீமு ஜதீதுன்னு 2 வச்சிருக்கிறாங்க. அது என்ன கதீமு ஜதீது? கதீம்னா பழசு, ஆரம்பத்தில் இப்படி சொன்னோம், இப்போ அது மாற்றிக்கிட்டோம் புதுசு அப்படின்னு 2. அதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க? தௌஹீத் ஜமாத்துக்காரன் நம்ம செஞ்சால் மட்டும் குற்றம், அவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் செஞ்சால் அது குற்றமாக ஆகாதா? மனித யதார்த்தத்தை கொண்டு யோசிக்காமல் வெறுமனே குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதுனால வந்த பிரச்சனை இது. ஏன்னா ஹதீஸுகளில்
இந்த கபர் ஜியாரத்தை எடுத்துக்குவோமே, ஹதீஸுகளில் நிறைய ஹதீஸுகளில் பெண்கள் ஜியாரத்துக்கு செல்வது சம்பந்தமாக தடை இருக்கிறது. ரொம்ப கடுமையான கண்டனங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய அறிவிப்புகளை வைத்துக்கொண்டு அப்போ பெண்கள் ஜியாரத்துக்கு போகாதீங்க அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். ஜியாரத்து என்பது தர்காவுக்கு செல்றது குறிக்காது, அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. பொதுவான மையவாடியை பற்றி சொல்கிறோம். ஆனால் ஒரு ஹதீஸ் வருது. என்ன செய்தி வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயாருடைய கபரில் போய் அங்கே ஜியாரத்து பண்ணுற நேரத்தில் அப்போ கூடியிருந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க, குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர், கபறுகளை ஜியாரத்து செய்வதை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, ஆனால் இப்போ அந்த தடையை விலக்கிட்ட நீங்கள் ஜியாரத்து செய்யுங்க. இந்த செய்தி நம்ம கவனத்துக்கு வந்த உடனே அப்புறம் ரசூலுல்லாஹ் தடையை விலக்கிட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஏற்கனவே யாரை தடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் விலக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எனவே பெண்கள் ஜியாரத்துக்கு செல்லலாம் அப்படின்னு இந்த ஹதீஸை அறிந்து கொண்ட பிறகு நம்முடைய கருத்தை நாம் மாற்றி கொண்டிருக்கிறோம். இது குற்றம் இல்லை, இதுதான் நல்ல வழிமுறை, ஒரு முஸ்லீம் இப்படி தான் செயல்படணும், அப்படிதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அபுதாபியிலிருந்து நிஜாமுதீன் பேசுறீங்களா? சொல்லுங்க. என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ரமலான் மாதத்துல நம்ம தொழில் வைக்கிறோம், இரவு வைக்கிறோம். வந்து நம்ம வந்து எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து சிறந்த வழியை ஒண்ணு சிறந்து நம்ம செய்வோம், சிறந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இருபத்தஞ்சுக்கு வந்து கடைசி சொல்றதுதான் சிறந்தது. அப்ப வந்து அதை வந்து நம்ம வந்து வலியுறுத்தி சொல்ற மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம கிளைகள்ல நிறைய கிளைகள்ல பாத்தீங்கன்னா இந்த போர்டில் எழுதி வச்சிருக்காங்க, 29 வந்து விசாரிக்க பிறகு சொல்லுவாங்க எல்லாம் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கோம். ஆனா நம்ம வந்து அதை வந்து 25 வந்து கடைசி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்தி சொல்றது இல்லை. அது ஏன்னு தெரியல. சரி, ஒரு விளக்கம் கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு சில கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 21 மட்டும் நம்ம வந்து இமாம நியமிச்சு நம்ம சம்பளம் கொடுக்குறோம், அது போதுமா? மற்ற கேள்விக்கு இல்லாம சில கேள்வியில வந்து அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மற்ற நேரம் இல்லை, ரமலான்ல மட்டும் 21 மட்டும் நம்ம வந்து சம்பளம் கொடுத்து நம்ம வந்து இமாம நியமிக்கிறோம், அது கூடுமா? வாங்க கூடுமான்னு சொல்லுங்க. சரி, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இரவு தொழுகை சுன்னத்தான ஒரு தொழுகை, அது இரவுடைய பின்னேரத்தில் தொழுகிறது சிறந்தது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பெரும்பாலும் முன்னேரத்தில் முடிச்சிடுறோமே, இது சரியான்னு கேட்குறாங்க. இது சிறந்தது பின்னேரம் தான், இரவுடைய பின்பகுதி தான் சிறந்தது. ஒரு 2:30 மணி 3 மணி 3:30 மணி இந்த மாதிரி நேரத்தில் தொழுகிறது சிறந்தது, மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் தொழலாமா அப்படின்னா அதுவும் தொழலாம், தப்பு இல்லை. இஷா தொழுது முடிஞ்ச உடனே தொழுகிறது தவறுலாம் ஒன்றும் கிடையாது, அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பமெல்லாம் இரவு தொழுகை தொழுதுருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது சில நாட்களில் இஷா தொழுகை முடிஞ்ச ஆரம்ப நேரத்துலையும் தொழுதுருக்கிறாங்க, சில நாட்களில் நடு இரவில் தொழுதுருக்கிறாங்க, சில நேரங்களில் பின்னிரவில் தொழுதுருக்கிறாங்க. பின்னிரவு சிறந்த நேரம், நீங்கள் எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதற்கு உகந்த நேரம், இறைவனுடைய அருள் உங்களை நெருங்கி வரக்கூடிய நேரம் என்ற கருத்துப்படையெல்லாம் சிலாயித்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால முன்னேரத்தில் சொல்றது தப்புன்னு சொல்ல முடியாது, ஓகே, அனுமதிக்கப்பட்டது தான். ஏன் நாம பெரும்பாலும் முன்னேரத்தில் நம்ம மக்கள் தொழுகிறாங்க அப்படின்னு கேட்டால் பழக்கம் இல்லை. பெரும்பாலும் பின்னிரவில் முழிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் மறுநாள் காலையில் வேலைக்கு போகிறதுல எல்லாம் பெரிய சிரமங்கள் ஏற்படும், தூங்க வேண்டியது வரும், அதனால சீக்கிரமாக முடிச்சிருவோம் அப்படின்ற கோணத்தில் அதை செய்கிறாங்க. மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டது தான். அதே நேரத்தில் பெரும்பாலான ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 10 நாட்களில் பின்னிரவுக்கு வந்துடுறாங்க. இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேட வேண்டிய தேவை வர்ற அந்த மாதிரியான நாட்களில் அப்போ பெரும்பாலான பகுதிகளில் நம்ம பார்க்குறோம் பின்னிரவில் தொழக்கூடிய ஒரு காரியத்தை வளமையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நடைமுறையில் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்ததோடு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இரவு தொழுகைக்காக வேண்டி சில பேருக்கு வந்து ஊதியம் வழங்கப்படுது, அதுக்காக ஒரு இமாம் நியமிக்கப்படுறாங்களே, இது சரியான்னு கேட்குறாங்க. பொதுவாக மார்க்கத்தில் ஒருத்தர் ஒரு ஒரு மார்க்க ரீதியான காரியத்திற்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறார், இந்த காரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால் வேறு வேலைகள் அவர் செய்ய முடியாது, பொருள் ஈட்டுறதுக்குரிய வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் அவருக்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிப்பது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. நம்ம ஏன் ஆட்களை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அதிக நேரம் நின்று வழங்கணும்னு விரும்புகிறோம்.
ஏன்னா ரொம்ப நேரம் நின்று வணங்குறது நல்லது தானே. ரமலானை பற்றி சொல்லும்போது கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம. அதாவது ரமலான் மாதத்தில் யார் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருக்கு அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாங்க. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய நன்மை எதில் கிடைக்குன்னா நின்று வணங்குதல். அப்போ அதிகமாக நம்ம நிற்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். பெரும்பாலான மக்களுக்கு அதிகமாக நின்று தொலை வைப்பதற்கு குர்ஆனுடைய சூறாக்கள் தெரியாது. அப்போ குர்ஆனை அதிகம் மனப்பாடம் பண்ணவங்க நமக்கு தேவைப்படுவாங்க. அவங்கள கொண்டு வந்து நாம் உட்கார வச்சோன்னு சொல்லி சொன்னால் அவங்க தங்களுடைய தொழில்துறையை விட்டுட்டு வந்து அந்த மாதத்தை ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. ஒன்று. ரெண்டாவது, இரவுல தொழுகை நடத்துவதற்காக வேண்டி பகல் நேரத்தில் அதிகமாக ஓதுனால் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதுக்காக வேண்டி தன்னுடைய நேரங்களை அதிகமாக அதில் அவங்க செலவிட வேண்டிய தேவை கூட வந்துடுது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது முழுதாக அவர்கள் இதற்காக அர்ப்பணித்து கொண்டார்கள் அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்படி யாரு தங்களை முழுசா அர்ப்பணிச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நாம பொருளாதாரத்தை செலவிடலாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. லில் ஃபுகராஇல் லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்ததீஊன ضربன் ஃபில் அர்ض். பூமியில பயணம் செய்து பொருளீட்டுவதற்கு வாய்ப்பில்லாத நிலையில யாரு முழுமையாக மார்க்கத்திற்காக தங்களை கட்டுப்படுத்தி கொண்டார்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணுங்க, அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு தேவையுடையவர்களுக்கு செலவு பண்ணுங்கன்னு குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அது மார்க்கத்தில் குற்றமாக ஆகாது. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னன்னா இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் கிடைச்சது 40 வயதுக்கு மேல. அதற்கு பின்னாடி அவர்களுடைய தாய் தந்தை இவர்களுக்கு சொந்தமா நரகமா, அதை பற்றி நாம எப்படி என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக ஆனது 40 வயதுல. அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய தாய் தகப்பன்லாம் இறந்துட்டாங்க. அவங்கள எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? அவங்கள முஸ்லீம்னு வைக்கிறதா அல்லது இஸ்லாத்தை இல்லாதவங்க முஸ்லீமா இல்லை வாழலை அப்படி வைக்கிறதா எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள முஸ்லீம்களுடைய பட்டியலில் வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா அவங்க முஸ்லீமா இல்லை வாழலை. ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி வாக்கு மூலம் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு மனிதர் வர்றார், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, என்னுடைய தந்தை எங்க இருக்கிறார்? அவர் இறந்துட்டாரு, இறந்து போனவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூக ஃபின்னார், உன்னுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறாரு. என்ன அவர் அல்லாஹ் மட்டும் வணங்கலை, எத்தனையோ குட்டி குட்டி தெய்வங்களை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்ச நிலையில மரணிச்சுட்டாங்க. அந்த மாதிரியாக இருக்கிற காரணத்தினால உன்னுடைய தந்தை முஷ்ரிக்கா இருந்ததுனால அவங்க நரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் கவலையோட போறார். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, திரும்ப அவரை கூப்பிட்டு, இன்ன அபி வாபாக்க ஃபின்னார், உன் தந்தை மட்டும் இல்லை என்னுடைய தந்தை நரகத்துலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ அவங்க முஸ்லீமா இல்லைன்னு விளங்குதா இல்லையா? ஒன்று. அது மாதிரி அவங்களுடைய தாயாரை பற்றி கேட்கும் பொழுது, நான் என்னுடைய இறைவனிடத்தில் அனுமதி கேட்டேன். எதற்கு? அஸ்தக்ஃபிரலி உம்மி, என்னுடைய தாய்க்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் அனுமதி கேட்டேன். அதற்கு அவன் அனுமதி மறுத்து விட்டான். அதன் பிறகு நான் அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்வதற்கு அனுமதி கேட்டேன். அதற்கே இறைவன் அனுமதி வழங்கினான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அம்மாவுடைய கபரில் ஜியாரத்து பண்ற நேரத்தில் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய பாவ மன்னிப்புக்கு யாரெல்லாம் அனுமதி மறுத்தான்? முஷ்ரிக்குகளுக்கு தான் பாவ மன்னிப்புக்கான அனுமதி மறுப்பு, வேற யாருக்கும் மறுப்பு கிடையாது. எல்லா முஸ்லீமுக்கும் அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நாம மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் முஷ்ரிக்காகிவிட்டால், இறைவனுக்கு இணைகரிப்பிக்கக்கூடியவராக ஒருவர் இருந்தால் அவருக்கு பாவ மன்னிப்பு தேட முடியாது. இது திட்டவட்டமாக குர்ஆன் சொல்லுகிறது. மா கான லின் நபிய்யி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், நபியாக இருந்தாலும் மூமின்களாக இருந்தாலும் முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கிடையாது. உளவுக்கானும் உளி குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால அந்த கேட்டகரியில் அவங்க இருந்த காரணத்தினால தான் அல்லாஹ் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி வழங்கவில்லை. எனவே அவர்களை முஸ்லிம்களுடைய பட்டியலில் நாம சேர்க்க முடியல. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். நான் வெடிகல்ல இருந்து பேசுறேன். அதிகமா மின்ஹாஜ். இந்த சுன்னத் முஸ்லீம் இல்லாத காசத்தை பண்ணலாம்ங்களா? அப்புறம் இன்னொரு அதுலயே தான் டவுட். அது பண்ணியாச்சு. அதை விட அதுல இந்த நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி அந்த சுத்தி விடுற வளையம் மாதிரி இல்லாம அந்த பொதுவா நோய் உள்ளவங்களுக்கு செய்யற மாதிரி செஞ்சாச்சு. அடைப்பு ஏதாவது இருக்கிறவங்களுக்கு எப்படி செய்வாங்களோ அப்படி இருக்குது. அதை இனி மாற்றி அமைக்கணுமா இல்ல அதுவே இருக்கட்டுமான்னு தெரியல. அதாவது சுன்னத் பண்ணும் பொழுது
முஸ்லீம் அல்லாத மருத்துவர்களிடத்துல சுன்னத் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அந்த காரியத்தில் யார் சிறப்பாக செய்வாங்களோ அவங்கள தான் தேர்வு செய்யணும். அது எல்லாத்துக்கும் பொருத்தம், இந்த விதி பொருந்தும். ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரிதான், வேறு எந்த ஒரு காரியத்தை நம்ம போய் ஒரு கடையில் சாமான் வாங்குறதா இருந்தாலும் சரிதான், அதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால், ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரிதான், எல்லாத்துக்குமே அந்த காரியத்தை சரியாக செய்யக்கூடியவராக இருந்தால் அவரிடத்தில் அதை செய்ய வேண்டியதுதான். அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம்தான். கத்தனா பண்ணுறது முறையாக பண்ணுவாரா, அதுக்கான அனுபவம் அவருக்கு இருக்குதா, அறிவு இருக்குதா அப்படின்னா அவர்கிட்ட பண்ணலாம். அவங்க முஸ்லீமாக இருக்கணுமா முஸ்லீம் அல்லாதவங்களா அப்படியெல்லாம் நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா, அதில் ஒரு சின்ன மாற்றத்தோடு செஞ்சுட்டாங்க, சரியாக செஞ்ச மாதிரி தெரியலை, இந்த சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க, அதில் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கத்தனாங்கிறது என்ன, அதனுடைய நுனி தோலை நீக்குவது. தோலை நீக்கியிருப்பாங்க, முடிஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால பெருசாக நாம் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இப்படித்தான் இந்த வடிவத்தில் தான் இருக்கணும் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படலை. நுனித்தோல் நீக்கணும், அது கத்தனா, அதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிமார்கள் எல்லாருமே கடந்த காலத்திலிருந்து இயற்கையாக செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு சுன்னத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஏற்கனவே செய்தது போதுமானதாக இருந்தால் நீங்கள் அதில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? சரிங்க, இப்போ உங்க அம்மா மருத்துவ இருக்காங்க, அவங்க மருத்துவ எடுக்கிறதுக்குள்ள அவங்க பிள்ளைங்க யாராவது இருந்தா, அவங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா, யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தா, அதுக்காக அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லலாமா? அது இருக்குது. அப்புறம் அவங்க மருத்துவம் எடுக்கிறதுக்கெல்லாம் சட்டம் ஓதணும் அப்படின்லாம் சொல்லி இது பண்றாங்க. என்னங்க, அதாவது தாயார் இறந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க எங்கள் அம்மா யாருக்காவது தப்பு பண்ணி இருக்கிறாங்களா, மன்னிச்சுக்குங்க, கடன் எதுவும் வாங்கியிருக்கிறாங்களா, நாங்கள் பொறுப்படுத்துக்கிறோம் இப்படின்னு சொல்கிறாங்களே, இது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க மறுமையில் போய் குற்றவாளியாக நின்றக்கூடாது இல்லையா? உலகத்தில் யாருக்காவது அவங்க தப்பு பண்ணியிருந்து கடைசியில் அவங்க மன வருத்தத்தோடு இருந்தாங்கன்னா மறுமையில் அவங்க தாயாரை குற்றவாளியாக பிடிச்சிருவாங்க. இவங்க எங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் நீதி வழங்கு. அப்போ அல்லாஹ் இவங்க செஞ்ச நல்லறங்களை எடுத்து சம்மந்தப்பட்டவருக்கு கொடுத்துருவான். அந்த நிலை ஏற்படக்கூடாது. அது மாதிரி ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டாங்க, மறுமையில் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், ஏன் பணத்தை இவர் தரலை. அப்போ அல்லாஹ் இவங்க செஞ்ச நல்லறங்களை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவான். அந்த நிலை ஏற்படக்கூடாது, மறுமையில் கை சேதமடையக்கூடாது என்றால் அப்போ உலகத்தில் அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய முடிஞ்சால் செஞ்சிடணும். பிள்ளைங்க செய்ய முடியும். இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற வழியாகவோ அல்லது அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதன் வழியாகவோ அந்த காரியத்திற்கு பரிகாரம் செய்ய முடியும் என்றால் அதை செய்வது சிறந்த வழிமுறை. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு இறந்தவங்களுக்கு கத்தம் ஓதணும் அப்படிங்கிறாங்க, இதை செய்யலாமான்னு கேட்குறாங்க. இதை செஞ்சிடாதீங்க, ஏன்னா இது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. ஏன் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தாரில் எத்தனையோ பேர் மரணிக்கும் பொழுது யாருக்காவது சொல்லுதா கத்தம் போகுது, குரானை ஓதி அவங்களுக்கு அனுப்பி விடுறது, அந்த மரபு மார்க்கத்தில் இல்லை. ஒருவர் தனக்கு குரானை ஓதிய நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் அவர் ஓதி இருக்க வேண்டும், அப்பதான் அதனுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். இன்னொரு ஓதி இவருக்கு அந்த நன்மையை கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அல்லை செலில் இன்சானி இல்லா மாசா, மனிதன் அவன் தனக்கென்று எதை முயற்சித்து தேடிக்கொண்டானோ அதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால அவங்கவுங்க ஓதனா தான் நன்மை. இந்த கத்தம் ஃபாத்திஹா என்பது எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத, நபிகளார் காட்டாத புதிய வழிமுறையாக இருக்கிற காரணத்தினால் ஒரு காலமும் அதை நாம் செய்யக்கூடாது. ஒருவேளை செய்தால் அல்லாஹ் இடத்துல குற்றவாளிகளாக நிற்போம். என்னுடைய தூதர் காட்டாத வழியை நீ ஏன் செஞ்ச அப்படின்னு நமக்கு மறுமையில கேள்வி இருக்கிறது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. மாற்று மதத்தோட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சகோதரியோட மகளை திருமணம் செஞ்சுக்கலாம் இல்லையா? சரி. அது மாதிரி சகோதரனுடைய மகனை திருமணம் செஞ்சுட்டா ரத்த பந்தம் அதிகமா இல்லையா? அப்பாவோட அண்ணன் தம்பியோட மகளை திருமணம் செஞ்சுட்டா அப்படின்னு கேக்குறாங்க. சரி. இதுக்கு எப்படி விளக்கம்? இப்ப தாய்மாமன் அக்காவுடைய மகளை கட்டக்கூடாது, ரத்த சொந்தம் நம்ம சொல்றோம்.
அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சகோதரனும் சகோதரனுடைய பிள்ளைங்களும் திருமணம் செய்வோம், அப்ப தந்தை ரொம்ப ரத்த பந்தம் இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வைக்கிறாங்க. அதுக்கு எப்படி பதில் சொல்றது? அதாவது சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்களை திருமணம் செஞ்சுக்கிறோம் தானே, அந்த மாதிரி செய்யறது அண்ணன் தம்பியை திருமணம் பண்ற மாதிரி இருக்குது, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களாம். அப்படி கேட்கக்கூடியவங்கள்ட்ட இருக்கிற ஒரு இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டால், அவங்களும் அது மாதிரி உறவை திருமணம் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? ரத்த பந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், உறவு இந்த சொல்கிற உறவு அடிப்படையில் இல்லை. இந்த உறவு சொல்லும் பொழுது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்றதாங்க, பெரியம்மா மக சின்னம்மா மக பெரியப்பா மக சின்னப்பா மகன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடுறாங்க. அதே இது இப்போ அப்பா கூட பிறந்த அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணனா அண்ணன் தம்பின்றதும், அப்பா கூட பிறந்த அக்கா மகளை கல்யாணம் பண்ணனா மாமி மகள்ங்கிறாங்க. மாமி மகள்னா அது பிரச்சனை இல்லை, அத்தை மகள்னு சொல்லிடுறாங்கல்ல. அதே மாதிரி இப்படி உள்டாவாங்க. அம்மா கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, அம்மா கூட பிறந்த அம்மா பிள்ளையோ தங்கச்சி பிள்ளையோ அண்ணன் தம்பின்றாங்க. அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா, அம்மா கூட பிறந்தது ஆம்பளை அப்படின்னா மாமா மாமா மகன், அவன் மாமா மகனா முறை பொண்ணு அப்படி சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, ரெண்டும் ஒரே லெவல்ல தானே இருக்குது. அம்மா கூட பிறந்தவர் பொண்ணா இருந்தா அவர் பிள்ளைய கல்யாணம் முடிக்கலாம், அம்மா கூட பிறந்தவர் ஆணா இருந்தா அவர் பிள்ளைய கல்யாணம் முடிக்கும். ஏன் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரத்தம் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னா, அம்மா கூட பிறந்தவர் அம்மா இவர் உடம்புல என்ன ஓடுதோ, இவர் தகப்பனார் உடம்புல என்ன ஓடுதோ அதுதான் அவங்களுடைய அக்கா உடம்புலையும் ஓடுது, அதுதான் அவருடைய அண்ணன் உடம்புலையும் ஓடுது. அவருடைய அண்ணன் மகளை கட்டலாம், அக்கா மகளை கட்டக்கூடாதுங்கிற என்ன லாஜிக் இருக்குது? என்ன உறவு முறை இருக்குது? ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம உறவு முறைகளை பயன்படுத்துற அந்த சொல்லுனாலும் அந்த சிக்கல். அப்பா கூட பிறந்த அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளைய அண்ணன்னு சொல்லிடுறோம், தங்கச்சின்னு சொல்லிடுறோம். அதனால அண்ணன் தங்கச்சியாச்சே இந்த உணர்வுல பாக்குறாங்க. நீங்க ரத்தம் என்ற உறவில் பார்த்தால் ரெண்டுமே ஒரே ஈக்குவல் நிலையில தான் வந்து நிற்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். தமிழ்ல கூட இதுக்கு ஒரு அழகான பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பாம்பாங்க. அத்தைனா யாரு? அப்பா கூட பிறந்த அக்காவோ தங்கச்சி, அதானே அத்தை. இப்ப அப்பா கூட பிறந்த பொம்பளையா இருந்தா அத்தை ஆயிட்டாங்க. மீசம் முளைச்சா சித்தப்பா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பதிலாக அந்த இடத்துல ஆண் இருந்தா சித்தப்பா ஆயிடுவார். இப்ப ரெண்டும் ஒண்ணு தானே, ரெண்டு ரத்தமும் ஒரே ரத்தமாகத்தான் அது கருதப்படும். ரெண்டுல வித்தியாசப்படுத்தி பேதப்படுத்தி பார்க்கிற அளவுக்கு ஒரு செய்தியும் இல்லை. மருத்துவ அடிப்படையில் பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எதுவெல்லாம் நெருக்கமான சொந்தம், எதுவெல்லாம் அந்நிய சொந்தம், அந்த மாதிரி பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் உறவுகளை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறத வச்சுக்கிட்டு நெருடலா கேட்கிறாங்க. அந்த நெருடல் தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரமலான் மாசத்துக்கு முன்னாடி சுண்ணத்தான நோன்பு எல்லாம் வைக்கிறோம், திங்கட்கிழமை வியாழக்கிழமைலாம். அது ரமலான் ஆரம்பிக்கும் முதல் மாசம் வந்து வைக்க கூடாது, நேர்ந்துக்கிட்ட நோன்பு வைக்க கூடாது, ரமலான் முடிஞ்ச அடுத்த மாசம் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு எதாவது அதை பத்தி சொல்லுங்க. இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் எந்த தடையும் இல்லை. வழமையாக நாம் வைக்கிற நோன்புகளை வைக்கலாம். என்ன தடை இருக்குன்னு கேட்டா, ரமலானுக்கு முந்தைய ஷாபான் மாதம் இருக்குல்ல, ஷாபானுடைய பகுதி 15வது நாள் பாதி நாள் வந்துருச்சுன்னா அதுக்கு பிந்தின 15ல நீங்க நோன்பு வைக்காதீங்கன்னு பொதுவான கட்டளை இருக்கிறது. ஏன்னா அடுத்து ரமலான் வர்ற காரணத்தினால ரமலானுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளணுன்ற நோக்கத்துல ஷாபானுடைய பிந்திய 15ல நீங்க வைக்காதீங்க. இது கூட புதிதாக நோன்பு வைக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். வழமையாக வைக்கிற நோன்பு அல்லது கடமையாக வைக்கப்பட வேண்டிய நோன்பு அதுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்து அவருக்கு தலையில பள்ளி விழுந்தா என்ன? தலையில பள்ளி வந்து உடம்புல எல்லாம் வந்துச்சுங்க. சரி, அதாவது தலையில பள்ளி விழுந்தாலும் தோல்ல பள்ளி விழுந்தாலும் காலில் பள்ளி விழுந்தாலும் உளுந்துருச்சு, அவ்வளவுதான். அதனால அதெல்லாம் பிளான் பண்ணி உங்களுக்கு கேடு வர்றதற்காக வேண்டி உளுந்த உழுவை இல்லை. அது தலையில இலை விழுந்தா எப்படியோ, தலையில மழை தண்ணி விழுந்தா எப்படியோ, அது மாதிரி தலையில என்னமோ ஒரு அங்க நின்றுட்டு இருந்த பள்ளி கிரிப் இல்லாம காலை கை தவறி விட்டு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். பள்ளி விழும் பலன்ற பேர்ல பொய்யாக எழுதி வச்சு மூட நம்பிக்கையில மக்களை ஆழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்பிடாதீங்க. இதெல்லாம் சும்மா கதை, மக்களை ஏமாத்துறக்காண்டி சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற பொய்யான கதைகளும் கற்பனைகளும் தான். ஒரு முஸ்லீம் அதுல நம்பிக்கை வைக்கவே கூடாது. முஸ்லீம்னு மட்டும் இல்லை, சாதாரணமா பகுத்தறிவோடு சிந்திக்கிற யாருமே இந்த பள்ளி விழுந்த பலன், தலையில் விழுந்தா இப்படி தோல்ல விழுந்தா இப்படி என்று சொல்லுவது அது முழுக்க முழுக்க அபத்தமானது. இன்னும் சொல்ல போனா மார்க்கத்துக்கு விரோதமானது. அது விழுந்ததுனால எனக்கு இப்படி நடந்துரும்னு சொன்னா
அல்லாஹ் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில நமக்கு குறைபாடு ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தமாயிரும். எனவே நீங்க அது குறித்து எந்த அலட்டெல்லாம் அலட்டிக்காதீங்க. தலையில பள்ளி விழுந்துச்சா தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.